கீர்த்தி சுரேஷ் அவங்களோட மேரேஜ் கோவால நடந்து முடிஞ்சிருச்சு. விஜய் அவங்களும் போயிருந்தாங்க, த்ரிஷா அவங்களும் போயிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒன்னா போனாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல எல்லாமே போயிட்டு இருக்கு சார். விஜய் செக்கிங் முடிச்சுட்டு வர்றாரு, அடுத்து வந்து த்ரிஷா செக்கிங் முடிச்சுட்டு வர்றாங்க. வெளியில் வந்து ஒரு காரில் விஜய் ஏறி போகிறார், இன்னொரு காரில் த்ரிஷா ஏறி போகிறாங்க. நீங்கள் வந்து திருவண்ணாமலையில் பக்கத்தில் நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை பார்க்க போக உங்களுக்கு டைம் இல்லை, எல்லாரையும் வீட்டில் கூட்டு வச்சு இது கொடுத்தீங்க. ஆனால் அதே நேரம் வந்து கோவாவுக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட் புக் பண்ணி த்ரிஷாவோட போய் கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணிட்டு வர்றீங்க. அரசியல்வாதி விஜயை தான் கேள்வி கேட்குறாங்க, நடிகர் விஜயை கேட்கல. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை தான் நீங்கள் ஏன் அங்கே போல ஏன் இங்கே போனீங்க? இவர் ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டார், தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறார், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வரணும்னு ஆசைப்படுறாரு. அப்படிங்கும் போது நடவன் அஸ்வின் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த கம்பெனியில் கமிட் ஆகிட்டார். சம்பளம் மட்டும்தான் பேச்சுவார்த்தைகள் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் 50 கோடி ரூபா கேட்குறாரு விக்ரம். இப்போ ஆல்ரெடி 50 கோடி தனுஷ் வாங்கிட்டு இருந்தார், 50 கோடி சிவகார்த்தியன் வாங்கிட்டு இருந்தார். இப்போ 50 கோடி வாங்கக்கூடிய நடிகர் லிஸ்ட்டில் விக்ரமும். சம்பளம் பெரிய சம்பளம் கொடுத்துட்டா ப்ரொடக்ஷன் வந்து எப்படி பண்ணுவீங்க? விக்ரம் வச்சு 50 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தாச்சு. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வந்து ஒரு 20 கோடி ரூபா வரும். மற்ற டெக்னீஷியன் சம்பளம் ஒரு 10 கோடி, 80 கோடிக்கு விக்ரம் வச்சு படம் பண்ணி அவங்களுக்கு என்ன கேரண்டி இருக்குது? இப்போ கீர்த்தி சுரேஷ் அவங்களோட மேரேஜ் கோவால நடந்து முடிஞ்சிருச்சு சார். அதுக்கு வந்து விஜய் அவங்களும் போயிருந்தாங்க அண்ட் ஹீரோயின் அது த்ரிஷா அவங்களும் போயிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒன்னா போனாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல எல்லாமே போயிட்டு இருக்கு சார். அது உண்மையாக கீர்த்தி சுரேஷுடைய திருமணம் தன்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவரை திருமணம் பண்ணிட்டார். ரொம்ப செலக்டிவான ஆட்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் விஜயும் ஒருவர். அவர் அந்த கல்யாணத்துக்கு போனதே பல சந்தேகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். ரெண்டாவது இப்போ வர்ற ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் கோவா ஏர்போர்ட்டில் விஜய், த்ரிஷா, அப்புறம் அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ், அப்புறம் இன்னொருத்தர் மேனேஜராக இன்னொருத்தர் பேர் 4 பேர் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த டிக்கெட்டுடைய அந்த டீட்டெயிலாம் சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து ஒரு வீடியோவும் வருது. அவங்க அந்த செக்கிங் முடிச்சுட்டு வெளியில் வராங்க. விஜய் செக்கிங் முடிச்சுட்டு வர்றாரு, அடுத்து வந்து த்ரிஷா செக்கிங் முடிச்சுட்டு வர்றாங்க. வெளியில் வந்து ஒரு காரில் விஜய் ஏறி போகிறார், இன்னொரு காரில் த்ரிஷா ஏறி போகிறாங்க. இந்த வீடியோவும் இந்த டிக்கெட்டும் தான் சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. சிலர் வந்து திருவண்ணாமலையில் அவ்வளோ பேர் இறந்தாங்க, அதுக்கெல்லாம் போக முடியல, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறீங்களா அப்படின்னு சில பேர் விமர்சனங்களும் வைக்கிறாங்க. அது நியாயமான விமர்சனம் தான். ஆனால் த்ரிஷா போனாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து கூட சுற்றிட்டு இருக்கு. அந்த வீடியோவை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அவங்களும் கூட போயிருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது. பட் போயிருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு கிடையாது. ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் நம்மளே ஒரு சேனலில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்ச ஒருத்தருடைய மேரேஜுக்கு எல்லோரும் சேர்ந்து போகிறதுல என்ன தவறு இருக்குது? இப்போ அவங்க வந்து போகிறேன்னு சொல்லியிருப்பாரு, நானும் போகிறேன், நானும் சேர்ந்து போயிடுவோம், சேர்ந்து போகலாம் அப்படின்னு இருப்பார். அவர் மேனேஜர்ஸு, அவருடைய இன்னொரு மேனேஜரு, இவங்க 4 பேரும் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போயிருக்கிறாங்க. இதை தான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் என்ன கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து திருவண்ணாமலையில் பக்கத்தில் நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை பார்க்க போக உங்களுக்கு டைம் இல்லை, எல்லாரையும் வீட்டில் கூட்டு வச்சு இது கொடுத்தீங்க. ஆனால் அதே நேரம் வந்து கோவாவுக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட் புக் பண்ணி த்ரிஷாவோட போய் கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது வந்து அவன் சம்மந்தப்பட்ட நபர்கள் தான். இப்போ பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்றதுனால திருவண்ணாமலை அந்த இன்சிடென்ட்க்கு வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பட் அட் தி சேம் டைம் வந்து பர்சனல், அது அவங்களோட ஃப்ரெண்டு சார், அதுக்கு போகாமல் இருக்க முடியாதுல்ல, அதுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வைக்கல? இல்லை, அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் கேள்விகள் வரதான் செய்யும். இப்போ நடிகர் விஜயாக மட்டும் இருந்து அவர் வந்து திருவண்ணாமலையில் நடந்திருக்கு ஏன் சொல்லலை அப்படின்னா யாரும் கேட்க போகிறது கிடையாது. எத்தனையோ நடிகர் இருக்காங்களே இங்கே. சூர்யா பேசியிருக்கிறாரா, விக்ரம் பேசியிருக்கிறாரா, ரஜினி பேசியிருக்கிறாரா, கமல் கூட பேசியிருப்பார் எனக்கு கட்சி தலைவராக இருக்கிறதுனால. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் ஏன் கேட்க போகிறாங்களே, ஏன் திருவண்ணாமலைக்கு நீங்கள் ஏன் போல, திருவண்ணாமலை இன்சிடென்ட்டை பற்றி ஏன் பேசலாம்? இவர் ஒரு கட்சி தலைவராகிட்டார், தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறார், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வரணும்னு ஆசைப்படுறார். அப்படிங்கும் போது அது மட்டும் இல்லாமல் அவங்க பாதிக்கப்பட்டவங்களும் அவங்க வீட்டில் கூட்டு வந்து வச்சு நீங்கள் கொடுக்குறீங்க, அதுவே பெரிய சர்ச்சையாச்சு. அப்படிங்கும்போது அதை கேட்கத்தானே செய்வாங்க. நீங்கள் அரசியலுக்கு பொது வழிக்கு வந்துட்டிங்கன்னா எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் வரத்தான் செய்யும். அதுக்கு பதில் சொல்லணும், அதை வந்து டேக்கர் பண்ணுங்கிறது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் இதுக்கு போனது வந்து அவர் தனிப்பட்ட விஷயம். ஏன்னா அவர் வந்து ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, அவங்க கூட நடித்த நடிகை திருமணத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் போயிருக்கிறாரு. போகிறப்ப நானும் வரேன், நானும் அந்த மேரேஜுக்கு தான் போகிறேன்னு அவங்களும் அந்த ஃப்ளைட்டில் போயிருக்கலாம். பட் இது வந்து ஒரு பெரிய கொலை குத்தம்லாம் கிடையாது. ஒரு கல்யாணத்துக்கு 2 பேரும் போயிருக்கிறாங்க ஒரே ஃப்ளைட்டில். ஆனால் வேறு காரில் தான் போய் ஏறுவாங்க. அந்த ஏர்போர்ட்டில் செக்கிங் முடிச்சுட்டு வெளியில் போய் இவங்க ஒரு காரில் போவார், விஜய் ஒரு காரில் போவாங்க, த்ரிஷா ஒரு காரில் போவாங்க. அப்போ நானும் இந்த கல்யாணத்துக்கு போகிறேன், சேர்ந்து போகலான்ற மாதிரி போயிருக்கலாம்.
இதை வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமான ஒரு ட்ரோல் மீமாக போயிட்டுருக்கு. நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதில் என்னென்னா அரசியல்வாதி விஜயை தான் அப்போ கேள்வி கேட்குறாங்க, நடிகர் விஜயை கேட்கல. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான் நீங்கள் ஏன் அங்கே போல ஏன் இங்கே போனீங்க அப்படிங்கிற, அங்கே போகிற கூட்டம் வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் ஆளை வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீட்டில் கொடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்து ஒரு நிவாரணம் கொடுத்த ஒரே தலைவர் நீங்கள் தான் அப்படின்னு அந்த பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனால் இந்த இதில் வந்து நடிகர் விஜயாக இருந்து இன்னைக்கு போயிருந்தாருன்னா யாரும் கேட்டிருக்க போகிறது இல்லையே. ஏன் திருவண்ணாமலைக்கு போகிறோன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. கீர்த்தி சுரேஷுடைய திருமணத்துக்கு போயிருக்கிறது ஏன் கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு அவர் கூட நடித்த நடிகை, அது அவங்க போய் தான் ஆவாங்க. அது 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லையா, அதனால போயிருப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயா பண்ணதில் விமர்சனங்கள் வரதான் செய்யும். அந்த விமர்சனத்துக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஸோ வீரதீர சூரனோட டீசர் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்களா சார்? இப்போ ஜனவரியில் மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஆமாம், அது வந்து 2 பார்ட்டாக எடுக்கிறாங்க. அருண்குமார் ஏற்கனவே வந்து பண்ணியாரம் பண்ணி சித்தா சேதுபதியெல்லாம் பண்ண டேரக்டர் தான் பண்ணார். இந்த படம் வந்து ஷூட் முடிஞ்சு இப்போ டப்பிங் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 180-200 நாளைக்கு மேலே எடுத்துருக்குறாங்க படம். 2 பார்ட்டாக எடுத்து செகண்ட் பார்ட் ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட் பார்ட் செகண்டும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. விக்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கிற ஆள். அந்த டீசரே வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த பேக்ட்ராப்பில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு தனி மனிதனும் நடக்கக்கூடிய ஏற்கனவே அந்த தில்லு தூள் அந்த டைப் ஆஃப் மூவியாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஜிவி வந்து ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு இருக்குது. இப்போ அந்த படத்தை தொடர்ந்து அடுத்து என்ன படம் பண்ண போகிறார் விக்ரம்? அந்த படத்தை முடிச்சிட்டாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு வந்துட்டுருக்கு. இப்போ அநேகமாக இன்றைக்கி நாளைக்கு அதை பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த பிரின்ஸ் பிக்சர்ஸ் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம மாவீரன், அப்புறம் நம்ம மண்டேலா இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ணார் இல்லையா, நடோன் அஸ்வின் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த கம்பெனியில் கமிட் ஆகிட்டார். சம்பளம் மட்டும்தான் பேச்சுவார்த்தைகள் எழுதிட்டே இருந்துச்சு. அவர் 50 கோடி ரூபா கேட்குறாரு விக்ரம். 50 கோடி கேட்டு அவங்க இல்லைன்னு முன்ன போயிட்டு இப்போ கடைசியில் இந்த படத்தை டீசர்ஸ் எல்லாம் பார்த்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு 50 கோடிக்கு பண்ணி சைன் பண்ணிட்டாங்க. நேமாக இன்றைக்கி நாளைக்கு அந்த படத்தினுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. இப்போ ஆல்ரெடி 50 கோடி தனுஷ் வாங்கிட்டு இருந்தார், 50 கோடி சிவகார்த்தியன் வாங்கிட்டு இருந்தார். இப்போ 50 கோடி வாங்கக்கூடிய நடிகர் லிஸ்ட்டில் விக்ரமும் சேர்ந்துட்டார். அதேமாக அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் படமாக தான் இருக்கும். சார் டீசர் மட்டும்தான் ரிலீஸ் ஆகியிருக்கு சார். ஸோ அதை வச்சு வந்து இவங்க சேலரி ஏற்றிட்டாங்களா? இல்லை, ஆல்ரெடி இந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிறப்பயே அவர் சேலரி 50 கோடி தான் அடுத்து படம் பண்ணணும் அப்படிங்கிற வச்சுங்க. ஏன்னா ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா அதே மாதிரி தானே கேட்குறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து என்னென்னா படத்தினுடைய குவாலிட்டியை குறைச்சிரும். இப்போ 50 கோடி இவருக்கு வந்து பெருசாக வந்து இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா எந்த நடிகருக்கு நடிகர் பேஸ் பண்ணி இன்றைக்கி பிஸ்னஸ் கிடையாது. சேட்டலைட் கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது. ஓடிடி கிடையாது, எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் பெருசாக பிஸ்னஸ் கிடையாது. படம் ஓடினா தான் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஓடிடி என்ன சொல்கிறான், படம் ஓடிச்சுன்னா கொடு, என்னுடைய பிளாட்ஃபார்மில் போடுறேன், வர்றதில் ஷேர் எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி முடிவு பண்ணால் சேட்டலைட் பிஸ்னஸே கிடையாது. ஓவர்சீஸும் தேட்டரிக்கல் மட்டும் தான் பிஸ்னஸ் ஆகுது. அதுவும் நல்லா இருந்தால் தான் படம் ஓடுது, அடுத்த ஷோவே படம் காலியாகுது. இது ஒரு நிலையில்லாத ஒரு பிஸ்னஸ். அப்படிங்கும்போது நடிகர்கள் சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே போகிறது வந்து தயாரிப்பாளர் தான் வந்து ஒவ்வொரு நாள் அழிஞ்சிக்கிட்டே போவோம். சூப்பர் குட் மாதிரி, ஏவிஎம் மாதிரி, அந்த மாதிரி பெரிய சத்யஜோதி மாதிரியான நிறுவனங்கள் படமே இப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா பெரிய சம்பளம் பெரிய சம்பளம் கொடுத்துட்டா ப்ரொடக்ஷன் வந்து எப்படி பண்ணுவீங்க? ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ செலவாகும்? விக்ரம் வச்சு 50 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தாச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வந்து ஒரு 20 கோடி ரூபா வரும். மற்ற டெக்னீஷியன் சம்பளம் ஒரு 10 கோடி, 80 கோடிக்கு விக்ரம் வச்சு படம் பண்ணி அவங்களுக்கு என்ன கேரண்டி இருக்குது? விக்ரம் மட்டும் கிடையாது, நாட் ஓன்லி விக்ரம் கிடையாது, எல்லா நடிகருக்கும் சொல்கிறேன். 50 கோடி 20 கோடி 30 கோடி வாங்குறவங்களுக்கு ஒரு படம் ஓடிச்சுன்னா உடனே டக்குன்னு அடுத்த படத்துக்கு சம்பளத்தை ஏற்றுறாங்க. அப்போ நீங்கள் சம்பளம் நடிகர்கள் ஏற்ற என்ன ஆகும் அப்படின்னா படத்தினுடைய குவாலிட்டி கரைஞ்சிட்டே வரும். சமீபத்தில் ஓடின பெரிய ஹிட் படம், பெரிய வசூலை கொடுத்த படங்கள் எல்லாமே சின்ன பட்ஜெட் படம் தான். லப்பர் பந்துலாம் மொத்தமே 7 கோடி ரூபா தான் படம். அது கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படம் பெரிய கலெக்ஷன் கொடுத்தது. மகாராஜா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட அதிகபட்சமாக போனால் அந்த படம் சம்பளத்தோடு சேர்த்து 35-40 கோடி ரூபா தான் வந்திருக்கும். ஆனால் அந்த படம் இன்றைக்கி எவ்வளோ கொடுத்துட்ருக்கு, சைனாவில் எப்படி ஓடிட்டுருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படியே சின்ன படத்தினுடைய கதை தான் முக்கியம், குவாலிட்டி தான் முக்கியம். நடிகர் ஒரு தேவை தான், ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் எழுதிட்டு வர்றதுக்கு ஒரு நடிகர் தேவை தான். ஆனால் அதை புரிஞ்சுக்கிறாமல் அதை சம்பளத்தை நடிகர்கள் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அது வந்து ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கம்மியாகிட்டே வருது. இது சினிமா எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல.